மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசி. கடவுள் முன் மண்டியிட்டாலும் கடவுள் முன் நின்று கதறினாலும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 60 வயதிற்குள் இதெல்லாம் நடந்தே தீரும். அது என்னென்ன அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடவும் சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழவும் மிக முக்கியமானதாக யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்க இது நிச்சயம் உதவும். நீங்கள் யார் அப்படின்றத பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை 60 வயதிற்குள் எப்படி அமையும், என்னவெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும், பணப்பிரச்சனைகள் தீர, கடனெல்லாம் அடைய என்ன செய்யணும் அப்படின்ட்டு அனைத்து விஷயங்களை பற்றியும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கடைசி வர பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கடகம் ராசி எதையும் துணிச்சலோடு சந்திப்பவர்கள் தான், எதிர்கொள்பவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். கால சக்கரத்தின்படி சுபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தான் உங்களுடைய கடகம் ராசி. உங்களுடைய கடகராசியின் அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார். இதன் காரணமாக நீங்கள் அனைத்து செயல்களையும் கச்சிதமாக முடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். முயற்சிக்கு உண்டான வரவு, முயற்சிக்கு உண்டான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் 50 வயதுக்கு பிறகு நிச்சயம் ஏற்படும். திருத்தலம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோக மாற்றம் தொடர்பான குழப்பங்களில் இருந்து தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடகு வைத்த சில பொருட்களை மீட்டி எடுப்பீங்க. பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான சூழல் உங்களுக்கு 60 வயதிற்குள் நிச்சயம் உண்டாகும் என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றவர்களுடைய பாராட்டுகளை நிச்சயம் நீங்கள் உங்களுடைய மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்தி பெறுவீங்க. உங்களுடைய மனதில் இனம் புரியாத புதுவிதமான ஆசைகளும் அறிமுகங்களும் ஏற்படும். வீடு மாற்றம் தொடர்பான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். உறவுகளின் வழியில் புரிதல் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே 37 வயதுக்கு பிறகு நிச்சயம் குறையும். தந்தை வழி தொழிலை மேம்படுத்தி லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் 40 வயதுக்கு பிறகு இருக்கின்றது. மறைமுக திறமைகளின் மூலமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும். சில செயல்பாடுகளின் மூலமாக எதிர்ப்புகளையும் உருவாக்கி கொள்வீங்க 39 வயதுக்கு பிறகு. ஆகையால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே 43 வயதுக்கு பிறகு நிச்சயம் ஏற்பட்டு நீங்கும் என்று தான் சொல்ல வேண்டும். பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசிதான் உங்களுடைய கடகம் ராசி. உங்களுடைய கடகம் ராசி ஒரு பெண் ராசி என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய நட்சத்திரங்களாக வருவது புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும், பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களில் பிறந்தவர்களும் கடகம் ராசிக்காரர்கள் ஆவீர்கள். சிறந்த குணம், பெரியவர்களுக்கு மரியாதை, சாந்தம், சகிப்புத்தன்மை, கடவுள் பக்தி இவையாவும் கடகம் ராசியில் பிறந்த உங்ககிட்ட இருக்கும். பேச்சில் உறுதி இருக்கும். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருவதால் தாயின் மீது அதிக பாசத்தை வைத்திருப்பீங்க. அதாவது தெய்வத்திற்கு நிகராக தன்னுடைய தாயை நீங்கள் மதிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் 32 வயதுக்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பீங்க. தாயாரின் உடல் ஆரோக்கிய இன்னல்கள் எல்லாமே உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு தாயாரின் உடல்நிலையெல்லாம் சீராக இருக்கும். காலம் தவறி உண்பதை 39 வயதுக்கு பிறகு
நீங்கள் தவிர்த்திட வேண்டும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ ஆனால் அதன் பிறகு பல பிரச்சனைகள் உங்களுடைய உடல் ரீதியாக ஏற்படும். இரவு பயணத்தை 50 வயதுக்கு பிறகு படிப்படியாக குறைத்து கொள்வது நல்லது. சிறு சேமிப்பு மற்றும் சிறிய சீட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். கிடைக்கக்கூடிய சிறிய வருமானத்தையும் அதிகப்படுத்துவது தொடர்பான முயற்சிகளும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. முதலீடுகளை அதிகப்படுத்துவது எப்படி அப்படின்ற எண்ணங்கள் 36 வயதுக்கு பிறகு அதிகரிக்கும். உங்களுடைய உத்தியோக பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே 40 வயதுக்கு பிறகு குறைந்துவிடும். எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுகள் உங்களில் சிலருக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய 40வது வயதுக்கு பிறகு தகவல் தொடர்பு துறைகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். பணி நிமித்தமாக சில நுணுக்கங்களை அறிவிங்க. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு நிச்சயம் 60 வயதிற்குள் கிடைத்தே தீரும். அடிக்கடி சிறுதூர பயணங்களின் மூலமாக லாபம் ஏற்படும். பத்திரிகை தொடர்பான பணிகளில் சாதகமான சூழல் உங்களுக்கு அமையும். வியாபார பணிகளில் வேலை ஆட்களுடனான ஒத்துழைப்புகளில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். கைபேசி மற்றும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் மீதான முதலீடுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தம் தொடர்பான வியாபாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். கால்நடை சார்ந்த வியாபாரத்தில் 32 வயதுக்கு பிறகு உங்களுக்கு லாபம் குமிய ஆரம்பிக்கும். உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளின் மூலமாக இழுபறியாக இருந்த பணிகளை கூட சாமர்த்தியமாக நீங்கள் முடித்திடுவீங்க. கூட்டு வியாபாரத்தில் புரிதலும் ஒத்துழைப்பும் நிச்சயம் உண்டாகும். நறுமண பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நிச்சயம் லாபம் அதிகரிக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய கடகம் வீட்டில்தான் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் முதல் இடத்தை பிடிப்பீங்க. நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரத்திற்கு சென்று குடியேறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால் நன்மையும் அடைவீங்க, லாபமும் பெறுவீங்க. பொதுவாகவே உங்களுடைய பரம்பரை அதிக தெய்வ வழிபாடு கொண்ட பரம்பரை என்றே சொல்ல வேண்டும். நிலம், வீடு, வாகனம் என அனைத்து வசதி வாய்ப்புகளையும் எப்போவுமே நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. அதற்கு ஏற்றாற்போல கடின உழைப்பை வெளிப்படுத்தி 43 வயதுக்கு பிறகு சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் வாழ்வீர்கள். உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் சிறப்பான பலன்களை உங்களுக்கு 30 வயதுக்கு பிறகு கொடுக்க ஆரம்பிப்பார். நல்ல கற்பனை திறன் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அதே சமயம் நல்ல ஞாபக சக்தியும் இருக்கும். தங்களிடம், அதாவது உங்களிடம், கடகம் ராசியில் பிறந்த உங்களிடம் மற்றவர்கள் பழகுவது கடினம்தான் என்றாலும் பழகியதற்கு பிறகு பிரிவது அப்படின்றதும் ரொம்ப கடினமாகிடும். தன்னை நம்பியவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் 39 வயதுக்கு பிறகு உயர்ந்து விடுவீர்கள். இதனால் மற்றவர்கள் உங்களை ஒரு தெய்வம் போல பார்ப்பாங்க. அரசியல் தொடர்பாக, சமூகம் தொடர்பாக பணிகளில் இருப்பவர்கள் அலைச்சல்கள் நிச்சயம் ஏற்படும். இருந்தாலும் அதன் மூலமாக லாபம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். எதிராக இருந்தவர்கள் எல்லாம் விலகி போயிடுவாங்க. சின்ன சின்ன பணிகளில் கவனத்துடன் செயல்படணும். கட்சி மேலிடம் பற்றிய கருத்துக்களை பொது இடங்களில் வெளிப்படையாக சொல்வதை தவிர்த்திடணும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்வையும் செல்வாக்கையும் மேம்படுத்துவதற்கான அனுகூலமான வாய்ப்பை உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு 31 வயதுக்கு பிறகு கொடுப்பார். உங்கள் மீது இருந்த சிறு சிறு வதந்திகள் எல்லாம் மறைந்துடும். இசை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நுணுக்கமான பல விஷயங்களை அறிந்து கொள்வீங்க. மனதில் எதையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு 28 வயதுக்கு பிறகு பிறக்கும். கணிப்பொறி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் 46 வயதுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயம் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும்.
பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கௌரவ பதவிகளின் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு 60 வயதுக்குள் நிச்சயம் அதிகரிக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் திருமணமாகி 4 வருடங்கள் இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைவருடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் யார் அப்படின்றத உலகிற்கு எடுத்து காட்டக்கூடிய சரியான நேரம் உங்களுடைய 33 வயதுக்கு பிறகு வரும் என்பதையும் சொல்ல வேண்டும். தியாக மனப்பான்மை உங்ககிட்ட இருந்தாலும் கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசும் குணம் உங்ககிட்ட இருப்பதால் மிகச்சிறந்தவர்களாக அடுத்தவர்களால் அறியப்படுவீங்க. தாங்கள் சேர்க்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் தங்களுடைய சந்ததியர்களின் சந்தோஷத்திற்கு நிலைத்து பல தலைமுறைக்கும் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். நடுத்தர உயரத்தில் இருக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் வயது அதிகரிக்க அதிகரிக்க எடை அதிகரித்து சற்று குண்டான தோற்றத்தில் இருப்பீங்க. சுருண்ட தலைமுடிகளும் நிமிர்ந்த உறுதியான மார்பும் கூர்மை இல்லாத மூக்கும் ஒற்றை தாடையும் முத்துக்கள் போன்ற பற்களும் கண்களில் கவர்ச்சியும் அகன்ற முதுகும் இருப்பவர்கள்தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். 60 வயது ஆனாலும் உங்களுடைய இந்த நிலைகளில் மாற்றம் இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். தன்னம்பிக்கையும் செயல்பாடுகளில் புதிய கண்ணோட்டமும் உங்களுக்கு 30 வயதுக்கு பிறகு உண்டாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால் 37 வயதுக்கு பிறகு உங்களுடைய நிலையே தலைகீழாக மாறும். அதாவது வாழ்க்கையில் மிக பெரும் அளவிற்கு சென்று விடுவீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மார்பு பகுதியையும் அதை சார்ந்த உறுப்புகளில் அதாவது கணையம், கல்லீரல், பித்தப்பை போன்ற பகுதிகளையும் இரத்த நாளங்களையும் குறிப்பதால் கடகம் ராசி அன்பர்களுக்கு சளி தொல்லை, ஆஸ்துமா போன்ற குளிர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். திருமண முயற்சியில் கால தாமதமோ ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயித்த பிறகு மாறி அமையும் நிலையும் ஏற்படலாம். அல்லது தன்னை விட வயதில் முதியவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம். பெரும்பாலும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு பதவி யோகம், உத்தியோகம் உயர்வு, சுயதொழில் மிக பெரும் அளவில் முதலீடு செய்வது இதெல்லாம் நிச்சயம் நடைபெறும். உங்களுடைய திருமணம் பெரியோர்களால் நிச்சயித்து நடப்பதை விட தான் விரும்பி திருமணம் செய்து கொள்வதுதான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் யார் என்பதை உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டமாக, செல்வத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருப்பது 35 40 வயதிற்கு இடைப்பட்ட காலம்தான். இதில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நடப்பதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் என்றே சொல்ல வேண்டும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே உயர்ந்துடும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இழுபறியான நிலை ஏற்படும். தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிச்சிடும். இளைய சகோதரர்கள் வழியில் சுப விரயங்கள் அடிக்கடி ஏற்படும். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நட்பு ராசிகள் என்று பார்க்கும்போது ரிஷபம் ராசி, விருச்சகம் ராசி, கன்னி ராசி, மகரம் ராசி மற்றும் மீனம் ராசி. இந்த ராசி உங்களுக்கு சிறப்பான மற்றும் மிக பெரும் அளவில் உதவி செய்யக்கூடிய ராசியாக இருக்கின்றது. இந்த ராசியில் இருப்பவர்களுடன் நீங்கள் நட்பாக பழகினால் உங்களுடைய நிலை சிறப்பானதாக மாறும். மற்ற ராசிக்காரர்கள் அனைவரும் அந்த அளவிற்கு சிறந்தவர்களாக உங்களுக்கு இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது என்றும் சொல்ல வேண்டும். திருப்தியற்ற மனநிலை உங்களுக்கு 40 வயதுக்கு பிறகு ஏற்படும். வெளி வட்டாரங்களில் நிதானத்துடன் செயல்படணும். அரசு தொடர்பான துறைகளில் புதுவிதமான சூழல் உண்டாகும். பயனற்ற தேவையில்லாத பேச்சுகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். பணம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படணும். நல்ல ஒரு முடிவை எடுக்கணும். மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது மற்றும் முன்ஜாமீன் தொடர்பான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. சுபகாரியங்களில் அலைச்சலுக்கு பின்பு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய பேச்சுகளில் முன் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இல்லைனா பல சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்றும் சொல்ல வேண்டும். இரக்க குணம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கீங்க. இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுபவர்கள் நீங்கள். உங்களிடம் பழகிய பின் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளவு திறமை இவருக்கு இருக்கா என்று
உங்களை பற்றி வெளியில் பெருமையாக சொல்வாங்க. உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் இருப்பதால் அதிநவீனமான வீடு கட்ட விரும்புவீங்க. 6ஆம் இடம் கடன் எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு பகவான் வருகின்றார் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக. இதனால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை தரும் என்றும் சொல்ல வேண்டும். எதிலையும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்பட்டால் 40 வயதுக்கு பிறகு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளில் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்று ஒரு முடிவை எடுக்கணும். எதிர்பாலினத்தவர்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். நெருங்கிய உறவுகளால் சில விரயங்களும் உண்டாகும். குழந்தைகளின் ஆரோக்கியம் நிமித்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இழுபறியாக இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனை 46 வயதுக்கு பிறகு அனைத்தும் தீர்ந்துவிடும். சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. எல்லா விதத்திலையும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கின்றது. கையில் பணம் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. நீங்கள் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்பி வராது. அப்படின்றதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆடம்பர செலவாளிகளாக நீங்கள் இருப்பதால் தேவைக்கு ஏற்ற பண வரவுகள் இருந்தாலும் சேமிப்பு அப்படின்றது உங்ககிட்ட சுத்தமாக இருக்காது. அசையா சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அது மனைவி அல்லது பிள்ளைகளுடைய பெயரில் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இதுதான் சிறந்தது என்றும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி பார்க்கும்போது உங்களுடைய கடகம் ராசிக்கு 7வது இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் திருமண வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் சென்று கொண்டிருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனி பகவான் அதிபதி அப்படின்றதுனால நிச்சயம் தீர்க்க ஆயுளோட நீங்கள் இருப்பீங்க. 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் நோய் நொடியும் இல்லாமல் இருக்கும். 80 வயசு வரைக்கும் ஓரளவு நன்றாக இருப்பீங்க. திடீர் பண வரவால் திக்கு முக்காடி போவீங்க 42 வயசுக்கு பிறகு. வாகன போக்குவரத்துகளில் 48 வயசுக்கு பிறகு நிதானம் வேண்டும். உங்களின் மீது சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது தோன்றி மறையும் தான். அதை பற்றி கவலைப்படாதீங்க. நேர்மையான வழியில் போய்கொண்டே இருங்க. எண்ணிய சில காரியங்கள் கைகூடி வரும் நேரத்தில் விலகி போகலாம். கவனமாக இருக்கணும். பயணங்களின் போது சற்று கவனத்தோடு இருக்கணும். பழக்க வழக்கங்களில் மாற்றமான சூழலெல்லாம் அடிக்கடி உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான ஆவணங்களை மற்றவங்க கிட்ட கொடுக்காம நீங்களே வைத்து கொள்வது தான் உங்களுக்கு சிறந்தது. கடின உழைப்பிற்கு உண்டான பலன்கள் எந்த வயதிலேயும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பொருளாதார நிலையில் நெருக்கடியான சூழல் அடிக்கடி வந்து மறையும். குழந்தைகளோட செயல்பாடுகளில் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு லாபம் நிச்சயம் உண்டு. உறவினர்களிடையே சூழ்நிலைக்கு ஏற்றார் போல விட்டு கொடுத்து செல்வது உங்களுடைய உறவை மேம்படுத்தும். உடன் இருப்பவங்ககிட்ட நண்பர்கள்கிட்டயே குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்திடணும். பொறுப்புகள் உணர்ந்து நீங்கள் செயல்படணும். குடும்ப உறுப்பினர்களிடமும் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திடணும். கணவர் இடத்துல விட்டு கொடுத்து போகணும். மனைவி இடத்துல அனுசரித்து போகணும். எதிர்பாலின மக்களை நம்பி செயல்படுவதையும் தவிர்த்திடணும். தாயார் வழியில் அனுகூலமான பலன்கள் சூழல் உண்டாகும். பழைய உறவுகள் மற்றும் நண்பர்களுடைய வருகையும் ஏற்படும். ஆடம்பரமான சிந்தனைகளை குறைத்து கொண்டால் வாழ்க்கை இனிமையானதாக 60 வயது வரைக்கும் அமையும். கௌரவ பொறுப்புகளின் மூலமாக மாற்றமான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். மாமியார் வகையில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் என்றே சொல்லலாம். நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி வைப்பவர்களாக இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை உண்டாகும். பயனற்ற தேவையற்ற பொழுதுபோக்குகளை குறைத்து கொண்டால் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெறலாம். நண்பர்களுடைய குணம் அறிந்து பழகணும். போட்டி தேர்வுகளில் பதற்றமின்றி செயல்படணும். பெற்றோர்களுடைய பேச்சுகளுக்கு மதிப்பளித்து செயல்படணும். மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் நிச்சயம் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல உத்தியோக பணிகளில் திருப்தி இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். பணிபுரிபவர்கள் சக ஊழியர்களின் உதவியை எதிர்பார்க்காம நீங்களே உங்களுடைய பணியை முடிப்பது தான் உங்களுக்கு நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் பொறுமையோடு இருக்கணும் எப்பயும். அது மட்டுமல்ல, சிந்தித்து செயல்படும் போது மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டாலும்
உங்களுடைய முடிவே இறுதியாக இருக்க வேண்டும். புதிய தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அனைத்து முதலீடுகளும் உங்களுக்கு சாதகமானதாக மாறும். பெரிய அளவிலான முதலீடுகளில் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர்களில் மேற்கொள்வது தான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மறைமுக எதிர்ப்புகளையும் உங்களுக்கு சாதகமாக்கி தொழிலில் வெற்றியை பெறக்கூடிய திறமை 48 வயதுக்கு பிறகு கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சாதகமாக அமைந்து பல நல்ல பலன்களையும் லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் 60 வயசு வரைக்குமே மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நடத்துவீங்க. எதை எப்படி செய்யணும், எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்தால் அதன் மூலமாக லாபம் கிடைக்கும், தொழிலையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி வெற்றி கிடைக்க என்ன பண்ணணும், பண வரவு பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீருவதற்கு என்ன பண்ணணும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும், கடவுள் முன் மண்டிக்கிட்டு நின்றாலும் கடவுள் முன் கதறினாலும் இதெல்லாம் நடந்தே தீரும், எதையெல்லாம் செய்யணும் எதை செய்யக்கூடாது, கடவுள் முன் நின்று மண்டிக்கிட்டாலும் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க, இதையெல்லாம் இப்படி திருத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்ட்டு பல விஷயங்களை பற்றியும் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசிக்காரர்களாகிய அனைவரும் தங்களுடைய வாழ்வில் கடவுள் முன் மண்டிக்கிட்டாலும் எதை செய்யணும் செய்யக்கூடாது, வாழ்க்கையை எப்படி சிறப்பாக அமைத்து கொள்ளணும், 60 வயசுக்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள இது நிச்சயம் கண்டிப்பாக உதவும்.